முட்டை, தயிர், மைதா யூஸ் பண்ணாம ஹெல்த்தியான கேரட் ரவா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உள்ள நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் துருவின கேரட், 1/2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பவுலுக்கு மாத்திட்டு இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்னா கோல்டு வின்னர் ஆயில் தான். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்டா இதுல கொஞ்சமா துருவன கேரட் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சூப்பரா கேக்குக்கு தேவையான மாவு வந்து ரெடி. இப்போ பேக்கிங் ட்ரேல கொஞ்சமா எண்ணெய், மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கர்ல மாத்திக்கோங்க. லாஸ்டா தேவைப்பட்டா கொஞ்சமா நட் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 30ல இருந்து 35 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இது நல்லா சூடு ஆறணுன்னே இதை அப்படியே பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. கண்டிப்பா இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.